Hi students. Next, conversion of solid from one shape to another shape with no change in volume. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாலிட் எடுத்துக்கிறோம். அந்த சாலிடில் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் இருக்குது. ஒரு ஸ்பியரில் இப்போது ஒரு க்ளே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு க்ளே வந்து பால் மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பை வந்து நம்ம ரீஷேப் பண்ண போகிறோம். ரீஷேப்னால் அதை வந்து அப்படியே மெல்ட் பண்ணி ஒரு சிலிண்டராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த க்ளேவை அப்படியே நம்ம ரீஷேப் பண்ணுறோம். ஒரு மாடல்லேருந்து இன்னொரு மாடலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட டோட்டல் வால்யூம் இப்போ ஒரு பால் மாதிரி இருக்குன்னா அந்த பால்குள்ளே நம்ம எவ்வளோ வந்து வாட்டர் ஆர் க்ளேவை வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண முடியுமோ உள்ளே போட முடியுமோ அதே அளவு நம்ம சேம் அந்த க்ளேவை வச்சு பண்ண போகிற அந்த சிலிண்டர்லேயும் அதே கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். அதாவது வால்யூம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இப்போது செக் பண்ண போகிறோம். அதாவது வால்யூம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் வந்து ரீகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வால்யூம்ஸில் சேஞ்சஸ் இருக்காதுங்கிறது சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7.29 இங்கே 7.29ல் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். A metallic sphere of radius 16 cm is melted. இப்போ இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர், ஒரு ஸ்பியர் ஷேப் இருக்குது. அதில் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரீகாஸ்ட் இன்டூ மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட். ஸோ அதை வந்து மெல்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு பால் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, ஒரு ஸ்பியர் இருக்குது. அதோட டோட்டல் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர். அதை மெல்ட் பண்ணி என்ன ஷேப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பெரிய பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸ் தான் வந்து செய்ய போகிறீங்க. ஓகேவா? பெரிய பாலை சின்ன சின்ன பாலாக வந்து ரீகாஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது எத்தனை பால்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியும்? இன்டூ நம்பர் ஆஃப் பால்ஸ். ஓகேவா? எவ்வளோ பால்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எவ்வளோ பால்ஸ் பண்ண போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஸ்பியர்லேருந்து சின்ன ஸ்பியராக நம்ம எவ்வளோ, அதாவது இப்போது ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது, ஒரு க்ளே இருக்குது, பெரிய பாலாக வந்து உருட்டி வச்சுருக்கோம். அந்த பாலில் சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம பிச்சு எவ்வளோ பால்ஸ் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் பால்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு, அதாவது இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் எவ்வளோ பால்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியாது, அதனால் n டைம்ஸ் n இன்டூ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மால் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது நம்ம பெரிய ஸ்பியரோட ரேடியஸ், அதாவது பிகர் ஒன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர். அடுத்து ஸ்மால் ஸ்பியராக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அதனால் அதை ஸ்மால் ஆர்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்மால் ஆரோட இது பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆரோடது 16 சென்டிமீட்டர். நமக்கு தெரியும் வால்யூம்க்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா 4/3 πr³. அதாவது ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா 4/3 πr³. இதில் வந்து ஸ்மால் ஸ்பியர் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் n. ஸோ n இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அந்த மெட்டாலிக் ஸ்பியர் பிக்கர் ஒன்று இருக்குல்ல அந்த ஸ்பியரோடது. ஸோ பெரிய ஸ்பியரோட தான் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க, சின்ன ஸ்பியரோட வால்யூமில் ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டோட ஃபார்முலாவும் சேம் தான், 4/3 πr³, 4/3 πr³. சரியா? ஸோ இதில் காமனாக என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. 4/3 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? 4/3 காமன். அடுத்து பை வந்து காமன். ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குங்க? இங்கே n இருக்கும், இங்கே ஈக்குவல் டு r³ இருக்கும். r³ கேபிட்டல் r³. கேபிட்டல் ஆருங்கிறது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? சரி, இங்கே வந்து ஒரு r³ இருக்கா, ஸ்மால் r³ இருக்குது. ஸோ n ஸ்மால் r³ ஈக்குவல் டு கேபிட்டல் r³.
n இன்ட்டு ஸ்மால் ஆர் என்ன சொல்லியிருக்கோம் 2. ஸோ அப்போ 2 கியூப். ஓகேவா? இந்த பக்கம் கேபிட்டல் ஆருங்கிறது 16. ஸோ 16ஓட கியூப். 2 கியூப்னா என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ n இன்ட்டு 8 n இன்ட்டு 8 ஈக்குவல் டு இந்த சைடு 16 கியூப்னு இருக்குது. ஸோ 16 கியூபுங்கிறத 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16ன்னு 3 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 8 வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடில் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா n ஈக்குவல் டு 16 கியூபை வந்து ப்ராடக்ட் பண்ணுங்கள். அதாவது 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16ன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா முதல்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது எப்படின்னா 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை 8ன்னு கொடுத்துக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம 8 வந்து 1 டைம், 16 வந்து 2 டைம்ஸ்னு கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் 16 சார் 256. ஸோ 256 இன்ட்டு ஒரு 2. ஸோ 256 இன்ட்டு 2னா 512 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 512 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 512. சரியா? நெக்ஸ்ட்டு அப்போது நம்பர் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னா 512 ஸ்மால் ஸ்பியர்ஸ் பண்ணலாம் அந்த பிக் ஸ்பியர்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.30 எக்ஸாம்பிள். எ கோன் ஆஃப் ஹைட் 24 centimeter இஸ் மேடப் ஆஃப் மாடலிங் கிளே. ஸோ ஒரு கிளே இருக்குது. ஸோ அந்த கிளேயில் வந்து கோன் வந்து இருக்குது. என்னென்னா ஹைட் வந்து 24 centimeter. ஷேப் வந்து கோன். ஓகேவா? ஷேப் வந்து கோன் ஷேப்பு. இதில் வந்து எ சைல்ட் ரீஷேப்ஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோன் ஷேப் ஒரு கிளே இருக்குது. அது ஒரு சைல்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலிண்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஒரு கோன் ஷேப்பில் இருக்க ஒரு கிளேவை அவங்க வந்து மெல்ட் பண்ணி அப்படியே சிலிண்டராக மாற்றுறாங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ரேடியஸாக இருக்கணும். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் ரேடியஸ்னால் இங்கே என்ன ரேடியஸ் ஆர் இருக்கோ, அதாவது இந்த கோனில் என்ன ஆர் இருக்கோ அதே ஆர் தான் இங்கேயே இருக்க போகுது. ஸோ ரெண்டோட இதுவும் சேம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து டயக்ராம் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கிவன் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் த கோன் வந்து பார்த்திங்கன்னா 24 centimeter சொல்லியிருக்காங்க கோனோடது. அடுத்து சிலிண்டரோட இங்கே வந்து சிலிண்டர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரேடியஸ் கொடுக்கல, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எனி ரேடியஸ் தான் அது ஆர்னே சொல்லிக்கலாம். இதை நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 6 centimeter இந்த லைன்லாம் தேவையில்லை. ரேடியஸ் ஆஃப் த கோன் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அது நம்மளே எடுத்துக்கிறது தான். அது 6ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது நமக்கு இப்போது தேவையில்லை. சரியா? ஸோ இந்த இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ஒரு சிலிண்டரோட வால்யூம் எதா மாதிரி, அதாவது கோனோட வால்யூம் நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். கோனை வந்து சிலிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. சிலிண்டரோட ஃபார்முலா வெறும் πr²h. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேப், இப்போ கோன் இருக்குது, அந்த கோனை ரீகாஸ்ட் பண்ண போகிறோம். என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கோன்லேருந்து ஒரு சிலிண்டர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதோட ஹைட் இப்போ எவ்வளோன்னா நமக்கு ஹைட் ஆஃப் த கோன் வந்து 24 centimeter. 24 centimeter அது. சரியா? ஓகே. இப்போது நம்ம ஃபார்முலாவே மென்ஷன் பண்ணிட்டோம். இதில் நமக்கு தெரியும் பையோட வேல்யூஸ் ரெண்டுலேயுமே சேம். ஸோ அப்போ பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பை காமனாக கேன்சல் பண்ணிவிடுங்க. வேறு என்ன நமக்கு காமன் தெரியும்? ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து ஆல்சோ காமன். ஸோ பை காமன் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கேயும் ரேடியஸ் வந்து r² இருக்குது, இங்கேயும் r² இருக்குது. ஸோ காமனாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதில் சிலிண்டருங்கிறது இருக்குது, இங்கே கோன் இருக்குது. நமக்கு எதோட ஹைட் தெரியும்? கோனோட ஹைட்டு தெரியும். கோனோட ஹைட்டு தான் எவ்வளோ? 24. கோன் ஹைட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது.
ஸோ அதோட வேல்யூவை 24 எழுத போகிறோம். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், H2. ஸோ H2ங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டர், அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரிமைனிங் ஈக்குவல் டு 1/3, இது 3. ஸோ 1/3 இன்ட்டு H1. இந்த H1ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 24ன்னு தெரியும். ஸோ 24னா 3 வந்து 1 டைம், 24 வந்து 8 டைம்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ H2 ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 8ன்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 7.31 போகலாம். 7.31ல் பார்த்தீங்கன்னா, a right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm. ஸோ ஹைட் வந்து 15 cm, ரேடியஸ் வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ ஒரு இந்த இது சம் எல்லாத்துக்குமே வந்து டயக்ராம் வந்து போடணும், கண்டிப்பாக போட்டுக்குங்க. 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா கம்பல்சரி டயக்ராமுக்கு 1 மார்க். ஓகேவா? ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னர் என்னென்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்க கண்டெய்னருக்குள்ளே ஐஸ்கிரீம் வந்து ஃபுல்லாக இருக்குது. த ஐஸ்கிரீம் இஸ் டு பி ஃபில்டு இன் கோன்ஸ். ஸோ ஐஸ்கிரீமை வந்து கோன்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சின்ன சின்ன கோனாக இருக்கிறதுல ஃபில் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ஒரு பார்ட்டி இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனில் ஐஸ்கிரீம் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. அந்த இது வந்து சிலிண்டர் ஷேப் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த வெசலில் இருந்து, கண்டெய்னரில் இருந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கோனில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின். சரியா? அந்த கோனோட ஹைட் வந்து நமக்கு 9 சென்டிமீட்டர் இருக்கணும். பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலே என்ன இருக்குது அப்படின்னா, அதோட இதில் அந்த கோன் மேலே, இப்போ ஐஸ்கிரீம் மேலே வந்து நமக்கு எப்படி வச்சு கொடுப்பாங்க, ஒரு கேப் மாதிரி இருக்குங்களா, அந்த கேப் என்னது, ஹெமி ஸ்பியர். ஸோ இப்போது ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர் என்ன அப்படின்னா சிலிண்டர் ஷேப்பு. அந்த சிலிண்டர் ஷேப்புக்குள்ளே இருக்க ஐஸ்கிரீம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஷேப்பை ரீகாஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன், நம்பர் ஆஃப் கோன். சரியா? ஸோ எவ்வளோ கோன்ஸ் வந்து ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கனாலே தெரியும். n இன்ட்டு இந்த கோனில் என்னென்ன இருக்குது, அதாவது இந்த ஷேப்பில் என்னென்ன இருக்குது, கோன் ப்ளஸ் ஹெமிஸ்பியர், தட் இஸ் ஈக்குவல் டு சிலிண்டர் அப்படிங்கிறத இது பண்ண போகிறோம். சரியா? இங்கே கொடுத்துருக்க மாடல் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட யோசிக்கலாம். ஓகேவா? இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தனியாக, அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் அந்த ஐஸ்கிரீம் கோன் தனியான்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இவ்வளோலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, இதோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு, ஏன்னா சிலிண்டரில் இருக்கிறது தானே அந்த ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு, அதை என்ன பண்ண போகிறோம், n இன்ட்டு நம்பர் ஆஃப் கோன்ஸ். அந்த கோன்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா வால்யூம் ஆஃப் கோன். ஓகேவா? ப்ளஸ் அது இல்லாமல் கோன் மட்டும் இல்லை, அதில் என்னென்ன இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியரும் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இதை மென்ஷன் பண்ணிட்டோன்னா போதும். ஓகேவா? அதாவது இப்போ என்னென்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். என்னென்னா வால்யூம் ஆஃப் கோனோட வேல்யூ ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட வேல்யூவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வந்த ஆன்சரை ஈக்குவலுக்கு அதர் சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை இந்த வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அதோட டோட்டல் ஃபார்ம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னா பை r²h. ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இதில் வந்து வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீமில் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம், ஒரு கோனும் மேலே ஹெமிஸ்பியரும் இருக்குது. சரியா? ஸோ 1/3 பை
ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர். அந்த ஹெமிஸ்பியரோட ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2/3 பை ஆர் கியூப். ஸோ 2/3 பை ஆர் கியூப். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த சம்மு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு, இதை ஏன் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கோன்னா, இதுக்கு முன்னாடியே ஃபார்முலா எழுதணும்ல, n இன்ட்டு இந்த வேல்யூ இங்கே இருக்கும், வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு இருக்கும், ஈக்குவல் டு இங்கே வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது சிலிண்டரோட வால்யூம், இங்கே இருக்கிறது கோன் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சைடு மூவ் பண்ணியிருப்போம். அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே வச்சுருக்கோம். சரியா? இப்போ நம்ம காமனாக எதை இது பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோங்கிறத சால்வ் பண்ணோன்னா போதும். சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7.4ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, an aluminum sphere of radius 12 cm is melted. இப்போ என்ன ஷேப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர் ஷேப்பை அதில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்பை என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் பண்ண சொல்கிறாங்க. மேக் அ சிலிண்டர். ஸோ அதை சிலிண்டர் ஷேப்பாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ரேடியஸ் எவ்வளோவா இருக்கணும், 8 சென்டிமீட்டராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம்லேருந்து சிலிண்டரோட வால்யூமாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஸ்பியரோட வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இது பண்ணிட்டோம்னா டயக்ராம் கொடுத்துக்குங்க, டயக்ராம் போட்டு இது பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ டயக்ராமில் இது பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா. இதோட ரேடியஸ் வந்து இங்கே 12 கொடுத்துக்குங்க, இதோட ரேடியஸ் வந்து 8 அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஹெச் மட்டும்தான் பேலன்ஸாக இருக்கும், அன்னவுன் வேல்யூவாக இருக்கும். அதை மட்டும் அதர் சைடு இது பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹெச் ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.